بسم الله الرحمن الرحيم. அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபித்தோழியர்களில் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்களில் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் முக்கியமானவர்கள். இவர்களது கணவர் அபு சலமா ரலியல்லாஹு அவர்களும் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை தழுவியவர் தான். சுஹைல் ஆத்திகா தம்பதியினரின் மகளாக அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள். இவர்களது தந்தை அபு உமையா என்ற சுஹைல் அன்றைய காலத்தில் மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்டவர். இவர் சாதுர் ரக்ப் பயணிகளின் உபகாரி என்று அழைக்கப்பட்டவர். மிகப்பெரிய கொடைவள்ளல். இவருடன் தோழர்கள் பயணித்தால் உணவு கொண்டு செல்ல மாட்டார்கள். அவரே மற்றவர்களுக்கும் உணவை கொண்டு வருவாராம். இப்படி மக்களால் பாராட்டப்பட்ட சுஹைல் அவர்களின் மகள்தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களின் இயற்பெயர் ஹிந்த். அவர்களுக்கு சலமா என்ற மகன் பிறந்ததிலிருந்து உம்மு சலமா, சலமாவின் தாய் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களின் கணவர் அப்துல்லாவும் அபு சலமா, சலமாவின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அப்துல் முஹாஜிர், ஆமிர், சுஹைர் என்ற சகோதரர்களும் ஹரீஃபா, சின்ன ஹரீஃபா, ருக்கையா என்ற சகோதரிகளும் இருந்தார்கள். அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அபு சலமா ரலியல்லாஹு அவர்கள் முதல் கணவர் ஆவார். அவர் மூலம் ஜெய்னப், சலமா, உமர், துர்ரா என்ற 4 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களின் குணத்திற்கும் அழகிற்கும் ஏற்றவாறு அன்பு நிறைந்த கணவராக அபு சலமா ரலியல்லாஹு அவர்கள் அமைந்தார்கள். பிற்காலத்தில் அவர்களை நினைவு கூறும் வண்ணம் அபு சலமா ரலியல்லாஹு அவர்கள் நடந்து கொண்டார்கள். அவர்கள் இருவரும் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றிருந்ததால் அவர்களுக்கு இஸ்லாத்தின் எதிரிகள் மூலம் பெரும் தொல்லைகள் ஏற்பட்டன. அல்லாஹுவை மனநிறைவோடு வணங்கி கொண்டு மக்கா நகரிலே வாழ முடியாது என்ற நிலை ஏற்பட்டதால் அவர்கள் இருவரும் அபிசீனியாவிற்கு நாடு துறந்து சென்றார்கள். பின்னர் உம்மு சலமா, அபு சலமா மற்றும் அபிசீனியாவிற்கு நாடு துறந்து சென்ற அனைவரும் மதீனா நகருக்கு நாடு துறந்து சென்றார்கள். இவ்வாறு புறப்பட்டு சென்றவர்களில் மதீனாவில் நுழைந்த முதல் பெண்மணி உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் என்று கூறப்படுகிறது. மதீனா வாழ்க்கையை தம் கணவரோடு மகிழ்ச்சியாக தொடங்கினார்கள். அவர்களின் கணவர் அபு சலமா ரலியல்லாஹு அவர்கள் பத்ர் போரிலே கலந்து கொண்டார்கள். அதன் பின்னர் நடந்த உஹது போரில் கலந்து கொண்ட போது அபு உசாமா அஸ் ஜஹமி என்பவன் எறிந்த அம்பு அபு சலமா ரலியல்லாஹு அவர்களின் தொடையை பதம் பார்க்க 1 மாத காலம் மருத்துவம் செய்தார்கள். குணமடைந்து வருவதாக அவர்கள் நினைத்தாலும் அவர்களை அறியாமலேயே புண் முற்றிக்கொண்டு வந்தது. ஹிஜ்ரத் செய்து 35வது மாதத்தின் துவக்கத்தில் முஹர்ரம் மாதத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை பனு உசைது கூட்டத்தாரிடம் அனுப்பி வைத்தார்கள். அந்த கூட்டத்தில் அபு சலமா ரலியல்லாஹு அவர்களும் சென்று 10 நாட்கள் கழித்து வந்தார்கள். அப்போது அவர்களின் புண் வெடித்து நோயுற்று ஜமாத்துல்லாஹர் பிற 3 அவர்கள் மரணித்தார்கள். அபு சலமா ரலியல்லாஹு அவர்களோடு அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்தபோது என்னுடைய கட்டளைக்கு நீ கட்டுப்படுவாயா என்று அபு சலமா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். உங்களுக்கு கட்டுப்படத்தானே நான் இருக்கிறேன் என உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். அப்படியானால் நீ மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு, இறைவா, எனக்கு பின் உம்மு சலமாவிற்கு அவரை கவலை கொள்ளச் செய்யாத, அவரை நோவினை செய்யாத, என்னை விட சிறந்த ஒருவரை கொடுப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அவர்கள் இறந்தபோது அபு சலமாவை விட சிறந்த கணவர் எவர் இருக்கிறார் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அவருடன் இப்படியெல்லாம் நான் வாழ்ந்தேன் என்று எண்ணிக்கொண்டேன். பின்னர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை மணந்து கொண்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களை எவ்வாறு திருமணம் செய்தார்கள் என்ற விவரம் ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களில் எவருக்கேனும் துன்பம் ஏற்பட்டால் அவர் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்விற்கு உரியவர்கள், நிச்சயமாக நாங்கள் அவனிடமே திரும்பச் செல்பவர்கள். இறைவா, எனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு உன்னிடமே நன்மையை எதிர்பார்க்கிறேன், அதற்குரிய கூலியை தருவாயாக என்று கூறுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனது கணவர் அபு சலமா இறக்கின்ற நேரத்தில், இறைவா, என் மனைவிக்கு சிறந்த ஒன்றை பகரமாக வழங்கு என்று பிரார்த்தித்தார்கள். அவர்கள் இறந்த பொழுது, நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்விற்கு உரியவர்கள், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்விடமே திரும்பச் செல்பவர்கள். இறைவா, எனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு உன்னிடமே நன்மை எதிர்பார்க்கிறேன், அதற்குரிய கூலியை தருவாயாக என்று கூற எண்ணிய போது, அபு சலமாவை விட சிறந்தவர் யார் இருக்கிறார் என்று நான் சொல்லிக்கொண்டு இறுதியில் அந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டேன். என்னுடைய இத்தா காலம் முடிவடைந்தவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்னை பெண் கேட்டார்கள். நான் மறுத்துவிட்டேன். பின்னர் உமர் ரலியல்லாஹு அவர்களும் பெண் கேட்டார்கள். அவர்களையும் நான் மறுத்துவிட்டேன். பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் கேட்டு அனுப்பினார்கள். அதற்கு நான் ரோஷம் நிறைந்த பெண், மேலும் எனக்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள், எனக்கு பொறுப்பாளர்களும் இல்லை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் தெரிவிக்குமாறு சொல்லி அனுப்பி, நான் குழந்தை உள்ளவனாக இருக்கிறேன் என்று கூறினீர்கள். அல்லாஹ் தஆலா உங்கள் குழந்தைகளுக்கு போதுமானவனாக இருப்பான்.
நான் ரோஷம் நிறைந்தவள் என்று கூறினீர்கள். உங்கள் ரோஷ உணர்வை போக்கும் வண்ணம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன். என்னை வெறுக்கக்கூடிய உங்களுடைய பொறுப்பாளர் இங்கோ வெளியிலோ இல்லை என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். நான் என் மகன் உமரை நோக்கி, உமரே, என்னை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் செய்து வை என்று கூறினேன். திருமணமும் முடிந்தது. உன்னுடைய இன்ன சகோதரிக்கு, அதாவது நபியவர்களின் மற்ற மனைவிக்கு வழங்கிய 2 திருகை, 2 தோல் பாத்திரம், பேரித்த நார்கள், அடைக்கப்பட்ட தலையணை, இவற்றில் எதையும் நான் உனக்கு குறைத்து வழங்க மாட்டேன் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வருவார்கள். என் மகள் ஜெய்னபிற்கு பால் கொடுப்பதற்காக நான் மடியில் வைத்திருந்த பொழுது அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வெட்க உணர்வு கொண்டவர்களாகவும் கண்ணியமானவர்களாகவும் இருந்தார்கள். இதனால் திரும்பிச் சென்று விட்டார்கள். இப்படி பலமுறை நடந்தது. இதை கண்ட அம்மார் பின் யாசர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் வந்தார்கள். அவர்கள் என் தாய் வழி சகோதரர் ஆவார்கள். அவர்கள் ஒருமுறை என் வீட்டிற்கு வந்தபோது ஜெய்னப் என் மடியில் அமர எத்தனைத்தார். உடனே அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையூறு செய்யும் இவனை என்னிடம் தாருங்கள் என்று கூறினார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். ஜெய்னப் எங்கே, என்னவானால் என்று வினவினார்கள். அம்மார் வந்தார், ஜெய்னப் நடந்து கொள்வதை கண்டு தூக்கிச் சென்று விட்டார் என்று அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவு கொண்டார்கள். பின்னர், நீ விரும்பினால் உன்னிடம் 7 நாட்கள் தங்குகிறேன், இதை போன்று மற்ற மனைவியரிடமும் தங்குகிறேன் என்று கூறினார்கள். இதை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பெண் கேட்டுச் சென்றவர் ஹாத்திப் பின் அல் பல்தா ரலியல்லாஹு அவர்கள் ஆவார்கள் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தவுடன் அவர்களின் மற்றொரு மனைவி ஜெய்னப் பின் குசைமா ரலியல்லாஹு அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் என்னை தங்க வைத்தார்கள். அப்போது ஜெய்னப் ரலியல்லாஹு அவர்கள் உயிரோடு இல்லை. அங்கு சிறிதளவு பார்லி, ஒரு திருகை, ஒரு கல் பாத்திரம், கால் குழம்பு இருந்தது. நான் பார்லியை திருகையில் அரித்து கல் பாத்திரத்தில் போட்டு மாவாக்கினேன். கால் குழம்பை வைத்து குழம்பு வைத்தேன். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவாகவும் திருமண நாளில் அவர்களது குடும்பத்தாரின் உணவாகவும் இருந்தது என உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திருமணம் புரிந்த அன்றே வேலைகளை தொடங்கிய சிறப்பு மிகுந்த பெண்ணாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வால் மாதத்தில் திருமணம் புரிந்தார்கள். அதே ஷவ்வால் மாதத்திலேயே உறவும் கொண்டார்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் புரிந்த போது அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். எனினும் அழகிய தோற்றமுடையவர்களாக காட்சியளித்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் புரிந்த போது அவர்களின் அழகை பற்றி எங்களிடம் கூறப்பட்டதால் நான் மிகவும் கவலை அடைந்தேன். அவர்களை பார்த்தேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு தெரிவிக்கப்பட்ட அழகை விட பன்மடங்கு கூடுதலாகவே கண்டேன். இது பற்றி நான் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களிடம் கூறினேன். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது ரோஷ உணர்வால் ஏற்பட்டது, அவர்கள் வர்ணிக்கும் அளவுக்கு அழகுள்ளவராக இருக்க முடியாது என்று கூறிவிட்டு உம்மு ஸலமாவை பார்த்தார்கள். பின்னர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் நீங்கள் கூறும் அளவுக்கு மிக அழகானவர் என்று சொல்ல முடியாது, ஆனால் அவர்கள் அழகு நிறைந்தவர் தான் என்று ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். பின்னர் நான் அவர்களை பார்த்தபோது ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் கூறியதை போன்றுதான் இருந்தார்கள். என் ரோஷ உணர்வு தான் இவ்வாறு என்னை செய்துவிட்டது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டதுண்டு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் சண்டை வந்துள்ளது ஆச்சரியத்திற்குரிய ஒன்றல்ல. ஏனெனில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களும் மனிதர்கள் தான். மற்ற மனிதர்களிடம் இருக்கும் பண்புகள் அவர்களிடமும் இருக்கத்தான் செய்யும். ஏனும் இறைவனின் போதனைகள் வரும்போது உடனே தமது தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய பண்புகள் அவர்களிடம் இருந்தன. அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற ஆன்மீக தலைவர்களை போன்று மனைவியர்களை அடக்கி ஒடுக்கி எதை கூறினாலும் கேட்க வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தவில்லை. தவறு என்று அவர்கள் மனதிற்குள் பட்டால் அதை தைரியமாக கேட்கலாம் என்ற நிலையை உருவாக்கி வைத்திருந்தது நபிகளாரின் உயர் பண்புகளுக்கு எடுத்துக்காட்டு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் துணைவியார் ஒருவரிடம் இருந்தார்கள். இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையர் ஒருவர் நபி அவர்களின் மற்றொரு மனைவி உணவு பண்டம் உள்ள தட்டு ஒன்றை கொடுத்து அனுப்பினார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் வீட்டில் தங்கி இருந்தார்களோ அந்த துணைவியார் ரோஷத்தில் அந்த பணியாளரின் கையை தட்டிவிட்டார். அந்த தட்டு உடைந்து விட்டது. உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடைந்த தட்டின் துண்டுகளை ஒன்று சேர்த்தார்கள். பிறகு தட்டில் இருந்த உணவை அதிலேயே ஒன்று சேர்க்கலானார்கள். மேலும் அங்கிருந்த தோழர்களை நோக்கி, உங்கள் தாயார் ரோஷப்பட்டு விட்டார் என்று கூறினார்கள். பிறகு அந்த பணியாளரை நிறுத்தி வைத்து அவர்கள் தங்கியிருந்த துணைவியாரிடமிருந்து மற்றொரு தட்டை கொண்டு வரச் செய்து உடைக்கப்பட்ட தட்டுக்குரியவரிடம் நல்ல தட்டை கொடுத்து அனுப்பினார்கள். தட்டை உடைத்தவர் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்றும் உணவு கொடுத்து அனுப்பியவர் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் என்றும் நஸஈலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் மார்க்க சட்ட விடயங்களில் சிறப்புக்குரியவர்களாக திகழ்ந்தார்கள்.
சில சட்ட விடயங்களை உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்குமாறு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியிருக்கின்றார்கள். நான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் நோன்பாளி முத்தமிடலாமா என்று கேட்டேன். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்கேள்வி உம்மு சலமாவிடம் கேள் என்று சொன்னார்கள். அதற்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு நடந்து கொள்வார்கள், அதாவது நோன்பு நோற்றவர்களாக முத்தமிடுவார்கள் என்று கூறினார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதரே, உங்களது முந்தைய பாவங்களையும் பிந்தைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்றேன். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உங்களை விடவும் அல்லாஹ்விற்கு பயந்து நடப்பவனாகவும் அச்சமுள்ளவனாகவும் இருக்கிறேன் என்று கூறினார்கள். உமர் பின் அபி சலமா ரலியல்லாஹு அவர்கள் இதை அறிவிக்கின்றார்கள். இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அறிவு சுடராக திகழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சில சட்ட திட்டங்களை உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களிடம் கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள். மார்க்க சட்ட விளக்கங்களில் தெளிவு பெற்றிருந்த அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறந்த ஆலோசகராகவும் இருந்திருக்கின்றார்கள். பின்புத்தி என்று சொல்பவர்களுக்கு சாட்டையடி கொடுக்கும் வண்ணம் அற்புதமான ஆலோசனைகளை அளித்திருக்கின்றார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது தோழர்கள் கவலையினால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையை செவியேற்காமல் இருந்தபோது அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அற்புத ஆலோசனையை சிறந்த பலனை தந்தது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் உம்ரா செய்ய வந்தபோது தடுத்து நிறுத்தப்படுகின்றார். இதைத் தொடர்ந்து ஹுதைபியா உடன்படிக்கை கையெழுத்தாகிறது. கையெழுத்தான இந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகள் முஸ்லிம்களுக்கு பாதிப்பை தரும் அம்சங்களாக இருந்தன. அந்த நேரத்தில் நபித்தோழர்கள் சோகத்தில் மூழ்கி போயிருந்தனர். அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எழுந்திருங்கள், அறுத்து பலியிடுங்கள், தலைகளை மலித்துக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகின்றார்கள். ஆனால் ஒருவரும் எழுந்திருக்கவில்லை. கட்டளைக்கு மாறு செய்ய வேண்டும் என்பது நபித்தோழர்களின் நோக்கம் அல்ல. ஒப்பந்தத்தில் இருக்கும் பாதகமான அம்சங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களின் எதிர்பார்ப்புகள். அதனால் தான் அசையாமல் உட்கார்ந்திருந்தார்கள். அப்போது உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆலோசனை வழங்கினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, பழிப்பிராணியை அறுத்துவிட்டு தலைமுடிகளை கலைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? புறப்படுங்கள், நீங்கள் குர்பானை ஒட்டகங்களை அறுத்துவிட்டு உங்கள் நாவிதரை அழைத்து அவர் உங்கள் முடியை களையும் வரை அவர்களின் எவருடனும் ஒரு வார்த்தையும் பேசாதீர்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு ஒட்டகங்களை குர்பானை கொடுத்துவிட்டு தம் நாவிதரை அழைத்து தலைமுடியை களைந்து கொண்டார்கள். அதுவரை அவர்கள் எவரிடமும் பேசவில்லை. இவற்றை கண்டவுடன் மற்ற நபித்தோழர்களும் எழுந்து சென்று பழிப்பிராணிகளை அறுத்து ஒருவர் மற்றவரின் தலைமுடிகளை களைய துவங்கினார்கள். ஒருவர் மற்றவரை நெரிசலால் சாகடித்து விடுவார்களோ எனும் அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு பழிப்பிராணிகளை அறுக்கவும் முடிகளை களையவும் சென்றார்கள். இந்த நெருக்கடியான கட்டத்தில் போர் தவிர்க்கப்பட்டு சமாதானம் உருவாவதற்கு அடிப்படையாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் புத்தி கூர்மை மிக்க யோசனை அமைந்தது. பாதிக்கப்பட்ட நல்லவர்கள் விஷயத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிக அக்கறையும் அன்பும் கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள். இவ்வாறு மற்றவர்களின் நலனில் அதிகம் கவனம் செலுத்திய உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி ஹஜ்ஜில் அவர்களோடு சென்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பை பெற்றவராகவும் அறிவு கூர்மையுடையவராகவும் திகழ்ந்த அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யசீதின் ஆட்சி காலத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு கிபி 285 ஆண்டு மரணமடைந்தார்கள். அன்றைய மதீனா நகரின் ஆளுநராக இருந்த சயீத் பின் ஜெயித் அவர்கள் தான் தமக்கு ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும் என்று வசியத்து செய்தார்கள். ஆனால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறக்கும் முன் சயீத் பின் ஜெயித் அவர்கள் இறந்து விட்டார்கள். பின்னர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்று கூறப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையை நடத்திய பின்னர் பக்கி என்ற பொது மையவாடியிலே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் 2 மகன்கள் உமர், சலமா ஆகியோர் கபரில் இறங்கி அவர்களை அடக்கம் செய்தார்கள் என்று கூறப்படுகிறது. அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றிய ஒரு சிறு குறிப்பினை இந்த காணொலியில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நபித்தோழியர் வரலாற்றோடு மீண்டும் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.